பிரிண்டவுட் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த வி.எஸ். பாபுக்கு தாவேகாவில் அங்கீகாரம் இல்லப்பா அப்படின்ற ஒரு விரக்தியான செய்தி தான் வி.எஸ். பாபுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார். கண்டிப்பா எனக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. முன்னாள் முதலமைச்சருங்க, திமுக தலைவர், அவரையே நான் என்ன பண்ணிருக்கேன், 8000 வாக்கு வித்தியாசத்துல வீழ்த்தி நான் ஜெயிச்சிருக்கேன். அப்ப எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்ல அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. எதிர்பார்க்கிறதும் தப்பு கிடையாது. ஏன்னா அவரு அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனை தோற்கடிச்சிருக்கும் போது அவருக்கு கண்டிப்பா ஹானர் பண்ணிருக்கணும்ல. சோ இதனால ரொம்ப எதிர்பார்த்திருந்தாரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா, சென்னையில இருந்து 5 அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்காங்க. விஜய் முதற்கொண்டு, அதாவது பெரம்பூர் தொகுதியில விஜய், வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவர்ஜுனா, ஸ்ரீநகர் தொகுதியில புஷ்யானந்தி, எக்மூர் தொகுதியில ராஜ்மோகன், மயிலாப்பூர் தொகுதியில வெங்கட்ரமணன் போன்றவர்கள் அமைச்சரவையில் என்ன பண்ணிருக்காங்க, இடம் பெற்றிருக்காங்க. ஆனா இப்போ 6வதா சென்னையில இருந்து ஒரு மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னா, மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மண்டலத்தில் இருக்கிற சமூக ரீதியா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஏன்னா அமைச்சரவை அப்படின்னு நீங்க அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சி இங்க ஆட்சி அமைத்தாலும் மண்டல வாரிய சமூக ரீதியா அமைச்சர்களை சூஸ் பண்றது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் இங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா, மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மண்டலத்தில் இருக்கிற சமூக ரீதியா இருக்கிற மற்றவர்கள் இங்க போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். சோ வி.எஸ். பாபு அவர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாரு. அவரை சமாதானப்படுத்துற முயற்சியில தாவேகா மூத்த உறுப்பினர்கள் இறங்கி இருக்கிறாங்க. சோ அடுத்தடுத்து வருகிற அமைச்சரவை விரிவாக்கத்துல கண்டிப்பா வி.எஸ். பாபு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. கட்சியிலும் உங்களை பெரிய பொறுப்புல வச்சுக்கிறோம், ஆட்சியிலும் உங்களை வச்சுக்கிறோம். நீங்க இப்போதைக்கு விரக்தியில போக வேண்டாம், ஏமாற்றத்துல போக வேண்டாம், நிச்சயமா உங்களுக்கு நாங்க ஹானர் பண்றோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.